ஆண் பாவம் ரிவ்யூக்காக வந்திருந்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நான் அவங்க புகழ் தீனா ஆக்சுவலாக 2 பேருக்குமே வந்து திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு படம். என்னன்னா ஒரு ஆக்சுவலாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய படம். இன்னைக்கு காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை சந்திக்கிற யங் கப்புள்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். படத்தில் சொல்லக்கூடிய சமாச்சாரமும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க அப்படிங்கிறது. ஜோவாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே வேற வேற மாதிரி இந்த ஜோடி வந்து இதுலேயும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இதில் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்தது. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் தம்பி ரியோக்கு இந்த பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாரும் கப்பிள்ஸோடு போய் பாருங்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, லவ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோ, அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அது இந்த ட்ரெண்டில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மென்னை சப்போர்ட் பண்ணுற படம்னு நினச்சேன் டைட்டில் பார்த்துட்டு. படம் 2 சைடுமே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெமினிசமும் பேசி, ஃபேக் அக்யூசேஷன்ஸும் பேசி, அது இல்லாமல் பேரண்டல் கஸ்டடி டிஸ்பியூட்ஸை பற்றியும் பேசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஜென்ரலான விஷயம். எல்லா லைஃப்ல டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த மேரேஜ் லைஃப்ல இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை எவ்வளோ நீட்டாக ஹேண்டில் பண்ணலாம், அது யங் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, ரொம்ப லேட்டாக இருக்கிறவங்க சீனியர் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஆண்கள் ஏன் இந்த படத்தை பார்க்கணும், பெண்கள் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாததை வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு லைன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி ஐ எம் ஷுவர் ஆல் த யங் கப்பிள்ஸ் ப்ராப்ளி அவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு படம். அண்ட் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் ரொம்ப ஒரு மாடர்ன் தாட்டை ரொம்பவே ஒரு எமோஷனோட டீல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல படமாக இது இருக்குது. இதில் வந்து எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியோ அடுத்தடுத்து வந்து ஜோவாக இருக்கட்டும், ஸ்வீட் ஆர்ட்டாக இருக்கட்டும், இப்போ இந்த படமாக இருக்கட்டும், எல்லா படத்துலையும் அடுத்தடுத்து அவரோட லெவல் ஆஃப் ஆக்டிங், அதுக்கப்புறம் அவரோட ஸ்கிரிப்ட் சூஸிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ன உடனே ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாடு வந்தேன். இல்லை, அங்கங்கே ஆண்களுக்கு அங்கங்கே பெண்களுக்குன்னு இல்லாமல் எது சரியோ எது நியாயமோ எதை எல்லாராலும் ஏற்றுக்க முடியுமோ அதை ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான க்யூட்டான படம். இந்த படம் வந்து நிறைய புதுசாக கல்யாணமானவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். அண்ட் என்ன சொல்கிறது, வெரி வெரி ரிலேட்டபிள் ஃபிலிம். ஸோ எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ரியோ சூப்பராக பண்ணியிருந்தாரு, மாணவிகா அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க, டிஓபி அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு, டைரக்ஷன் டீம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் எல்லாத்துக்குமே.